குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார், எப்ப நடக்குது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார். குரு அப்படிங்கிறவரு வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர். குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும், சகல விதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர், புத்திக்காரகர், குழந்தைக்காரகர். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது. இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வைக்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கையில இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை பேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது. எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார். சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மேச ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியா இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம தைரியம், தன்னம்பிக்கை, நிர்வாகத்திறன், எதிலும் ஒரு துணிச்சல், அத்தைரியம், விரைவில் ஒரு வேலையை செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கக்கூடிய வேகம் விவேகம் பொருந்திய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க மிகவும் பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது நாள் வரை 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி இப்ப ஸ்தான பலம் 3ஆம் இடத்துல பெற்றிருக்கார். அப்ப 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கடந்த கால முயற்சிகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா முயற்சிகள் பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்துல தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், அது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும். அது மட்டும் உங்களுடைய இந்த காலகட்டத்துல குரு பகவானோட பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது. நீண்ட நாள் திருமணங்கள் நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல திருமணங்கள் நடந்தேறும், திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. உறுதியா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட ஒற்றுமை அதிகரிக்கும். போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. கூட்டு தொழில்கள்ல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சொந்த பந்தம் உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது குருவோட இடமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியவே குரு பார்க்கிறார்.
உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு நிலைகள், அப்பா சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாருங்க, கோவில்களில் தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுது. அதே போல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை பதவி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது, அதனால கௌரவம் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. வயதானவர்கள் ஆன்மீக சுற்றுலா போறதுக்கும் புண்ணிய யாத்திரைகள் போறதுக்கும் மிக அருமையான காலகட்டம். இதையும் தாண்டி வெளிநாடு வெளியூர் பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், கடுமையான முயற்சி எடுத்து இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பான வெற்றி அடையும். தாராளமாக வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து 11ஆம் இடத்தை குறிப்பாக்குறார். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம். அப்ப ஆசைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள், வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, மனை வாங்குறது, அது மட்டும் இல்லாம அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக எடுத்த முயற்சிகள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. திட்டமிடாத சில விஷயங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு வந்தடையும். தொழில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட வயது மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய இருக்கிறாங்க. அது மட்டும் இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா புண்ணிய யாத்திரைகள், அதாவது குருமார்களோட சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஆசீர்வாதங்கள் பரிபூரணமா கிடைக்க இருக்கு. குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்க இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்காக இருந்த நெருக்கடிகள், அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமையான தோஷங்கள், அதாவது கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க குரு பகவான் உங்களோட முக்கியமான ஸ்தானங்களா இருக்கக்கூடிய 7, 9, 11ஆம் இடங்களை பார்த்து பலப்படுத்தி விடுறாரு, செழுமைப்படுத்தி விடுறாரு. அப்ப அதோட தன்மைகளை அதிகப்படுத்தி விடுறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா உறவுகள் நிறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதையும் தாண்டி உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய வகையில ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலேயே உடனே திருமணங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த குருவோட ஸ்தான பலம் மட்டுமல்லாது பார்வை பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஆனாலும் இப்ப வேறொரு விஷயம், என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டா 7.5 சனி காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 7.5 சனி உங்களுக்கு துவங்கியாச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எது சார்ந்த கவனம் இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் உங்களுக்கு அவசியமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே போல புது தொழில் முதலீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அல்லது தொழில் முதலீட்டை அதிகப்படுத்துறேன் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது, அதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட புது முதலீடுகளுக்கு மட்டும், புது தொழில் தொடங்குறதுக்கு மட்டும் இப்படிப்பட்ட விஷயத்த பார்த்துட்டு நீங்க செய்யணும். மற்றபடி இந்த குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஏராளமாக இருக்குது. மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத லாபம் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது. பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. சனி பகவான் ஒருத்தர் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு
12ஆம் இடத்துல இருந்து சில விரய செலவுகளை கொடுக்கிறாரு. அதுலேயும் குறிப்பா தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த துறைகள்ல அதிக முதலீடு, அதிகமான ஸ்டாக்கை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப மிக அருமையாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல வேற என்ன நட்சத்திரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரம். ஒரு கலகலப்பா இருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள், கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொலை நோக்கு பார்வையில நீங்க எது சார்ந்து முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. பொதுஜன தொடர்புகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப மிக அருமையாக வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வகையில இருக்குது. அடுத்து பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கு? கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வர்ற காலகட்டம் வரையும் என்ன விதமான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய அரசு சார்ந்த பணியில இருக்கிறீங்க அல்லது அரசியல் சார்ந்த பணியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான லாபங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கூடுமான வரையும் தர்ம காரியங்களில், புண்ணிய காரியங்களில் உங்களுடைய மனதை செலுத்துறது அப்படிங்கிறதும், அதுக்காக சில உழைப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டியது, மேசராசி அன்பர்களே பொதுவாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, குறிப்பா நமக்கு பாதிப்பை தரக்கூடிய சனி பகவானோட சனிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள்ல நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. கூடுதலாக இந்த குரு பயிற்சி பலன்களால் உங்க சொந்த ஜாதகத்திற்கு, பிறப்பு ஜாதகத்திற்கு அதிகப்படியான என்னவித பலன்கள் இருக்கு, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தோடு குரு பயிற்சி எந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை அளிக்குது அப்படிங்கிறதையும் விவரத்தையும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.